அப்படியே இருக்குல்ல. சிங்காரவேலன்ல கமல் சார் பக்கத்தில் இருப்பேன், நான் அசிஸ்டன்ட். நான் விசில் அடிச்சுட்டே இருப்பேன், ஆனால் என் விசில் இல்லை, பின்னாடி அடிப்பேன். நான் இப்படி பார்த்துட்டு அப்படி சொல்லுவேன். அப்பயே நாங்கள் பயங்கர, அப்போ தான் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அடிப்பேன். ஒரு வாட்டி கமல் சார் என்னை பார்த்தாரு, இதுக்கு விசில் அடிக்க தெரிய பயங்கரமாக ரெடி அப்படின்னு அடிச்சிருவேன். ஒரு வாட்டி டக்குன்னு விசில் அடிக்கும்போது கையை பிடிச்சிட்டாரு, என் கையை விசில் ஒண்டி வருது, உப்பு பண்றி அப்படி சொன்னார். குஷபத் இதெல்லாம் அடிக்கிறா, ஏமாத்திட்டு இருக்கீங்களா இவ்வளோ நாள். அது தாட் வந்தது கமல் சாரோட, அது தாட் வந்து சரி நீ வடி, நான் பயங்கர ஆக்ஷன் ஒண்டி மைக்கு இது வச்சுட்டு பண்ணுவேன், விசில் அடிப்பேன். எனக்கு தெரிஞ்ச அப்போ வந்து அந்த கில்லிங் இட் உங்க சைட்ல இருந்து வருதுன்னா இவங்க சைட்ல இருந்து அந்த விசில் வரும்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அபிராமி எல்லாம் சொல்லிட்டு ஆமா அந்த தெய்வ வாக்கு மாதிரி நாங்கெல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குஷ் மேம், எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் தான், அந்த விசில். ப்ளீஸ் ஆக்ஷன் தான் அப்படியே இருக்குல்ல. ஆமாமா, ஹீரோயினா ப்ளே பண்ணலாம். ஹீரோ யார் நடிக்கிறானா யோசிக்கிறேன். ஹீரோயின் எல்லாரும் ஏங்குவாங்க உங்க கூட ஆக்ட் பண்ண. என்ன இருக்கு? எப்படி இந்த ஷோக்குள்ள வந்தீங்க, என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அவங்க ஏற்கனவே டான்ஸ் வர்சஸ் டான்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணாங்க. ஸோ செகண்ட் பண்ணும்போது பிருந்தா தான் பேசினாங்க என்கிட்ட, இந்த ஷோ பண்ணால் நல்லா இருக்கும் பண்ணுறீங்களான்னு. நான் இப்போ ரொம்ப மரியாதையோட சொல்கிறேன் பண்ணுறீங்களான்னு அப்படிலாம் கேட்டாங்க. சார் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் எனக்கு மெயின் அட்ராக்ஷன் என்ன இருந்ததுன்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் நானும் பிருந்தா ஒருத்தருக்கு பார்க்கவே இல்லை, ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் பார்க்க முடியல. ஓகே. ஸோ யாருமே வெளியில் போகல, ஒருத்தர் வீட்டுக்கு போகல. அஃப்கோர்ஸ் வெறும் மொபைலில் தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். பட் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, நேரில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த சௌரியம் கிடையாது. ஸோ தென் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் எனக்கு வந்து I'll have time to spend with my best friend. அப்படின்னா இருக்கும்போது, and of course நான் டான்ஸ் வர்சஸ் டான்ஸ் சீசன் 1 பிருந்தா ஜட்ஜ் பண்ணும்போது பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிங்காரவேலன்ல கமல் சார் பக்கத்தில் இருப்பேன், நான் அசிஸ்டன்ட். நான் விசில் அடிச்சுட்டே இருப்பேன், ஆனால் என் விசில் இல்லை, பின்னாடி அடிப்பேன். நான் இப்படி பார்த்துட்டு அப்படி சொல்லுவேன். அப்பயே நாங்கள் பயங்கர, அப்போ தான் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அடிப்பேன். ஒரு வாட்டி கமல் சார் என்னை பார்த்தாரு, இதுக்கு விசில் அடிக்க தெரிய பயங்கரமாக ரெடி அப்படின்னு அடிச்சிருவேன். ஒரு வாட்டி டக்குன்னு விசில் அடிக்கும்போது கையை பிடிச்சிட்டாரு, என் கையை விசில் ஒண்டி வருது, உப்பு பண்றி அப்படி சொன்னார். குஷபத் இதெல்லாம் அடிக்கிறா, ஏமாத்திட்டு இருக்கீங்களா இவ்வளோ நாள். அது தாட் வந்தது கமல் சாரோட, அது தாட் வந்து சரி நீ வடி, நான் பயங்கர ஆக்ஷன் ஒண்டி மைக்கு இது வச்சுட்டு பண்ணுவேன், விசில் அடிப்பேன். எனக்கு தெரிஞ்ச அப்போ வந்து அந்த கில்லிங் இட் உங்க சைட்ல இருந்து வருதுன்னா இவங்க சைட்ல இருந்து அந்த விசில் வரும்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அபிராமி எல்லாம் சொல்லிட்டு ஆமா அந்த தெய்வ வாக்கு மாதிரி நாங்கெல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குஷ் மேம், எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் தான், அந்த விசில்.